Hi there. Welcome to Dev Code Studio and this is Kabil Rajendran. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக் ரவுட்டர் இருக்குல்ல, இந்த ரியாக் ரவுட்டரோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக் ரவுட்டரோட சோர்ஸ் கோடு நம்மளோட கிட்டப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அந்த கிட்டப் அந்த பர்டிகுலர் லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த சோர்ஸ் கோடை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி, ஸோ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். சோர்ஸ் கோட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஏன்னா நிறைய விஷயங்கள அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் அட்லீஸ்ட் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. ஸோ இதை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ் இருக்கும்ல. அந்த பேஸை மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா இருக்க எல்லா சைட் திங்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் பிகம் சீரீஸ் லைக் ஒரு 30-40 வீடியோஸ் போட்டால் தான் நம்ம அதை கவர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ண போகிறதில்ல. பேஸ் திங்ஸை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ இதுலேயே நம்ம வீடியோட செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது கிட்டத்தட்ட அந்த ரியாக்ட் ரவுட்டர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களோ கிட்டத்தட்ட அதை இமிட்டேட் பண்ணி நம்ம ஒரு ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம் ரியாக்டில். அதை பண்ணி நம்மளோட ஓன் ரவுட்டர் சிஸ்டத்தை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படித்ததை எங்கேயாவது அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். க்ரோமில் போயிட்டு ரியாக்ட் ரவுட்டர் கிட்டப் அப்படின்னு சர்ச் பண்ணுறோம் சரிங்களா. சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லிங்கே உங்களுக்கு இது வரும். ஸோ இதை ஜூம் பண்ணிக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ நீங்கள் எய்தர் ஒரு கமாண்ட் லைன் இதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, இல்லை நீங்கள் உங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ கெட் க்ளோன் அப்படின்னு கொடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓன் ஐடியிலேயே எனக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஈவன் நம்மளோட விஎஸ் கோடு எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல க்ளோன் ரெப்பாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த க்ளோன் ரெப்பாசிட்ரியை கொடுத்துட்டு இதில் இந்த யூஆர்எல் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த அக்கௌண்ட் வேணுமோ இந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல க்ளோன் ஆகி டைரெக்டாக என்னோடய இது ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஃபுல்லாகவே ஐ மீன் அந்த கோட் பேஸே நீட்டாக உள்ளே ஓப்பன் ஆகிடும். இப்போது என்னோடய கோட் பேஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கோட் பேஸை ஏன் ஃபஸ்ட்டு நம்ம க்ளோன் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஈவன் நான் இங்கேயே கூட நம்மளால் பார்க்க முடியும். லெட்ஸ் சே இதில் இந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே போய் பார்க்க முடியும். ஆனால் இதுக்குள்ளே ஒவ்வொன்றா போய் பார்க்கும்போது நமக்கு அந்த வியூவிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஃபைலுக்கும் லோட் ஆகிட்டுருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சர்ச்சிங் இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நம்மளோட டூலில் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா லெட்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஐடி ஆக்சுவலாக ஜூம் பண்ணிட்டேன். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரியாக்ட் ரவுட் ஃபோல்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த பேக்கேஜஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர் பற்றி ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்குது. இது ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் ரவுட்டர் அப்படின்றக்கூடிய இந்த ஃபோல்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த லைப்ரரின்ற ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாம்னு ஒன்று இருக்கும், ரவுட்டர்னு இருக்கும். இந்த 2 விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் அப்படின்றத பார்க்குறோம். இதில் பாருங்கள், இதில் history.tsனே ஒரு ஃபைல் வச்சுருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த history.ts அப்படின்றது தான் அந்த ஹிஸ்ட்ரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபைலு. ஸோ லெட்ஸ் சே இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஈனம்ஸ் டைப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்ஷன் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஆக்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பு, புஷ், ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு 3 இருக்கும். அது 3மே ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரியில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, அந்த ஹிஸ்ட்ரி மேலேயே இவங்க இன்னொரு லேயர் வந்து எழுதியிருப்பாங்க. ஆக்சுவல் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி மேலேயே இவங்க வந்து அவங்களோட ஓன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. பாப்பு, புஷ்ஷு, இந்த ரீப்ளேஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்றத இந்த வீடியோ போக போக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ கிரியேட் கொடுத்தோன்னே இது வந்துருச்சு. சரி, இந்த ப்ரௌசர் ஹிஸ்ட்ரின்ற லைன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 359ன்ற நம்பரில் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு புக் மார்க் மாதிரி வச்சுக்கிறேன். ஆக்சுவலி பிரேக் பாயிண்ட்டு அதெல்லாம் புக் மார்க் மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனில் தான் ஆக்சுவலாகவே வந்து அந்த பேஸ் லேயர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த கிரியேட் ப்ரௌசர் லொக்கேஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்காங்க. சாரி, கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, விண்டோ ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த விண்டோவிலேருந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற விஷயத்த எடுத்துருக்காங்க. அந்த விண்டோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட டிஃபால்ட் ப்ரௌசரில் தரக்கூடிய ஒரு ஏபிஐ தான் இதுவும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த 2 விஷயமுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், நம்மளோட எக்ஸாம்பிளில் கூட இந்த பாத் நேம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்போம் லொக்கேஷன்லேருந்து. ஸோ அதை வந்து இவங்களும் பாருங்கள் எடுத்திருக்காங்க பாருங்கள். பாத் நேம், சர்ச், ஹேஷ்னு எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் கூட வந்து எடுத்திருக்காங்க. சம் அதர் டீட்டெயில்ஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கிரியேட் லொக்கேஷன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி அது அந்த ஒரு ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரியேட் லொக்கேஷன்றதில் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பாருங்களேன். இதில் வந்து ஸ்டேட் டாட் யூசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்டேட் டாட் கீ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது 2மே வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது இந்த ரியாக்ட் ரவுட்டரில். இந்த ஸ்டேட் டாட் யூசர் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் என்ன ஸ்டேட் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட்டில் பாஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஸ்டேட் டாட் கீ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரேண்டம் கீயை வந்து ஒவ்வொரு புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷனுக்கும் வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணும். மெயினாக வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கும், ஓகேங்களா? ஒவ்வொரு என்ட்ரிக்கும் வந்து ஒரு ரேண்டம் கீயை வந்து ஜென்ரேட் பண்ணும். பட் பாப்புன்றது எப்படின்னா, லைக் வந்து நீங்கள் லெட்ஸ் சே நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசர் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப் ஸ்டேட் ஆகும்ல, அந்த நேரத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு புது கீ ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒரு கீ வந்து ரெண்டர் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் லோடிங்லாம் வைக்கிறீங்க. இல்லைனா வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் டேட்டா வந்துட்டு புதுசாக ரெண்டர் ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பேக் வரும்போது வந்து புதுசாக வந்து டேட்டா வந்து ரெண்டர் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பட் பிகாஸ் பேசிக்கலி வந்து நம்மளோட பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த லோடான பேஜ் தான் வந்து காட்டுவோம் கரெக்டாக. பட் வந்து இன்கேஸ் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரீலோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கீயை யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கீ இருந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் கீயாக இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு கம்ப்ளீட் நியூ என்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் ரியாக்ட் காம்பனன்ட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ரீரெண்டர் ஆகும். சரிங்களா? ஸோ இது இது வந்து லொக்கேஷன் மேலே எழுதின ஒரு ஹோல் ரேப்பர். சரிங்களா? இது வந்து லொக்கேஷன் ஆப்ஜெக்ட் மேலே எழுதின ரேப்பர் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட் மேலே எழுதுகிற ரேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து அது வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேக் ஓஎஸ்னால் கமாண்ட் ப்ளஸ் கிளிக்கு, விண்டோஸ்னால் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக்கு. நீங்கள் எந்த ஐடி யூஸ் பண்ணாலும் சரி அது சேம் தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா, கிளிக் பண்ணி நான் உள்ளே போயிடுறேன். இப்படி போனேன்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 604ன்ற லைன் நம்பரில் இருக்குது கரண்ட்டாக. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இண்டெக்ஸு, இந்த கெட் இண்டெக்ஸ் இந்த விஷயங்களை நான் கொஞ்சம் நேரம் கழித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி பேசிக்கான ஆன விஷயத்தை மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். லெட்ஸ் சே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஹேண்டில் பாப் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. பேக்வேர்டு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வந்து மேலே கரண்ட் பாயிண்டர் வந்து கீழே வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல பாப்புன்றது. புஷ்ன்றது புது என்ட்ரியாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து நம்ம புஷ் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். ஹிஸ்ட்ரியில் வந்து புஷ் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சேம் திங் தான் இங்கேயும் வந்து பண்ணியிருப்பாங்க. இல்லை அதுலேயும் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது பாருங்கள், குளோபல் ஹிஸ்ட்ரி டாட் புஷ் ஸ்டேட்டுன்னு. இந்த குளோபல் ஹிஸ்ட்ரின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ டாட் ஹிஸ்ட்ரியை வந்து ஹிஸ்ட்ரின்றத இப்படி ஒரு நேமில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. குளோபல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாகவே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ டாட் ஹிஸ்ட்ரி தான் இந்த குளோபல் ஹிஸ்ட்ரின்றது. ஸோ இதில் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ப்ரௌசரோட ஏபிஐ யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஓகேங்களா. புஷ்ஷு ஆல்ரெடி பாப் பார்த்தோம், புஷ் பார்த்தோம், இப்போ ரீப்ளேஸ் பார்க்குறோம் கரெக்ட்டுங்களா. ஸோ அந்த ரீப்ளேஸ்ன்றது சேம் தான். இப்போ நம்ம புஷ் மாதிரியே என்னென்னா, புஷ்ஷில் வந்து ஒரு புது என்ட்ரி வந்து க்ரியேட் ஆகும். ரீப்ளேஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்ட்ரி வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணும். அவ்வளோதான் வந்து இதில் வித்தியாசம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிசன் ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த லிசனர் இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப் ஸ்டேட்டில் ஆட் ஈவன் லிசனர் பாப் ஸ்டேட்டுன்னு போட்டிருப்போம். ஸோ அதுதான் இங்கேயும் இங்கே பாருங்கள், இதோட வேல்யூ இந்த இடத்துல அவங்க பாஸ் பண்ணியிருக்க வேல்யூ பாருங்கள், பாப் ஸ்டேட் தான் சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வேரியபிள் இல்லை அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும், அப்படின்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பாப் ஸ்டேட்டை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஹேண்டில் பாப்னு மேலே ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிட்டர்னில் வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் ரிமூவ் பண்ணிடுறாங்க. லிசனரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்கிடுறாங்க சரிங்களா. இப்போ நான் ஹேண்டில் பாப்புக்குள்ளே நான் திருப்பி போய் காட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்றத வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. தென் வந்து இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த இண்டெக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஸ்டெப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து பார்த்துருப்போம். ஸோ சேம் தான் வந்து இந்த இண்டெக்ஸ்ன்றதும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து சொல்லியிருப்போம். இதை வந்து நிறைய வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹிஸ்ட்ரி ஏபி யூஸ் பண்ணி டேரெக்டாக மேனிப்புலேட் மட்டும் தான் பண்ண முடியும். அதை உள்ளே வந்து ரீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதனால இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த ஓன் இம்ப்ளிமெண்டேஷனில் இந்த இண்டெக்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா. இந்த இண்டெக்ஸ் டீட்டெயில்ஸை இவங்க ஓனாகவே க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து சிங்க்கும் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இது பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டெல்டான்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க ஓகேங்களா. டெல்டா அப்படின்றது என்னென்னா, நெக்ஸ்ட் பேஜோட ஸ்டெப் நம்பரையும் அதுக்கு முன்னாடி இருக்க லைக் கரண்ட்டாக நீங்கள் எந்த பேஜ் வந்து இருக்கீங்களோ அந்த பேஜோட ஸ்டெப் நம்பரையும் எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்டெப் நம்பர் அப்படின்னு சொல்கிறது இண்டெக்ஸ் தான் சரிங்களா. இந்த ஸ்டெப் நம்பரை வந்து கழிக்கிறாங்க. கழிக்கும்போது இப்போ நீங்கள் பேக்வேர்ட் ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூனா அப்போ அது என்ன என்ன லைக் என்ன டைரக்ஷன் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாப் ஆக்ஷன். இன்கேஸ் வந்து ஃபார்வர்டில் போயிருந்துச்சுன்னா அது என்ன ஆக்ஷன், அது வந்து புஷ் ஆக்ஷன் கரெக்ட்டுங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார்வர்டா பேக்வேர்டா அப்படின்றத வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேன். எதுக்காக அதை ட்ராக் பண்ணணும், என்ன ரீசனுக்காக அப்படின்றத. ஸோ இப்போ அதே தான் வந்து புஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இண்டெக்ஸை வந்து இருக்கிற கரண்ட் இண்டெக்ஸை கெட் பண்ணி அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி ஒன்று ஆட் பண்ணுறாங்க. லைக் வந்து நம்ம ஸ்டெப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து பண்ணிக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஹிஸ்ட்ரிக்கு மேலே எழுதியிருக்கக்கூடிய ஒரு ரேப்பர். இது ஹை லெவலில் வந்து நம்ம வந்து இந்த மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஏன் வந்து லொக்கேஷன் டாட் ஸ்டேட்டு லொக்கேஷன் டாட் இண்டெக்ஸ்னு 2 பார்த்தோம்ல, அது சாரி லொக்கேஷன் டாட் யூசரு லொக்கேஷன் டாட் ஸ்டேட் டாட் இண்டெக்ஸ்னு பார்த்தோம்ல. ஸோ அது எதுக்காக பார்த்தோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். நீங்கள் இந்த ரியாக்ட் ரவுட்டர் வந்து ரொம்ப டெப்த்தாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பிளாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹூக்கு. இதை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த யூஸ் பிளாக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹூக்கு ரியாக்ட் ரவுட்டர்லேயே ப்ரொவைட் பண்ணுறது. எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நேவிகேஷன் வந்து தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த யூஸ் பிளாக்கரை யூஸ் பண்ணி வந்து தடை பண்ணலாம். எங்கே நம்ம தடை பண்ணுவோம்,
நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணுறோம் வைங்களேன், பெரிய ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கோம். டக்குனு வந்து நம்ம 2 வாட்டி வந்து பேக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுவோம். நீங்கள் நிஜமாலுமே இந்த பேஜ் விட்டு போகணுமா? இந்த பேஜ் விட்டு போனீங்கன்னா இந்த டேட்டாலாம் டெலீட் ஆயிடுமே பரவாயில்லையான்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பாப்பப் காட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த பிளாக்கர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பிளாக்கர் வந்து மேலோட்டமாக இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ப்ளஸ் வந்து இதை இது இந்த யூஸ் கேஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த router.tsன்ற ஃபைலுக்குள்ளே போகிறோம். ஸோ இதில் வந்து லைன் நம்பர் 1078 அப்படின்ற லைன் நம்பருக்குள்ளே வந்தீங்கன்னா, இனிஷியலைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இது எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிரியேட் ரவுட்டர்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இருக்கும். நம்ம வந்து ரவுட்டர் கிரியேட் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுட்டிங் காம்பனன்ட் இது இம்போர்ட் பண்ணுவோம்ல, அந்த இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த பர்ட்டிகுலர் ஃபங்க்ஷன் தான் அந்த ப்ரௌசர் ரவுட்டர் காம்பனன்ட் வந்து கால் பண்ணும் சரிங்களா. இதை கால் பண்ணி அது வந்து இந்த இனிஷியலைஸை கால் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த லிசன் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சுல, இந்த history.ts ஃபைல். இந்த history.ts ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அந்த லிசனை வந்து எழுதியிருப்பாங்க. ஓ பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க இதுதான் அந்த எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட். இதுதான் அந்த லேயர் சரிங்களா. ஐ மீன் இந்த இன்டர்ஃபேஸை வச்சு தான் இது வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாருங்க இந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த புஷ்ஷு, ரீப்ளேஸு, கோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ப்ரௌசர் வந்து கொடுத்துட்ருக்கு. பட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா, நிறையா விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க. லெட்ஸ் சே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து கோ ஆல்ரெடி ப்ரௌசர் கொடுக்குறாங்க. இந்த லிசன் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். இங்கே தான் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பப் ஸ்டேட் ஈவெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் பாப் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதுலேயே வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட ரவுட்டரில் இந்த லிசனை தான் இங்கே வந்து கால் பண்ணியிருக்காங்க சரிங்களா. கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து அன்லிசன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த லிசனுக்குள்ளே என்ன இருக்குது, ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட் இங்கே தான் இருக்குது சரிங்களா. அதனால அன்லிசன் ஹிஸ்ட்ரி அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு லைனு சரிங்களா. இந்த லைன் தான் வந்து மெயின் ரீசன் நமக்கு இந்த டெல்டா வந்து கண்டுபிடிச்சது. இந்த டெல்டா எங்கேருந்து வருதுன்னா, இந்த லிசனரில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கே இங்கே ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள். இந்த ஹேண்டில் பாப்பில் இந்த பர்ட்டிகுலர் லிசனரில் இதை வந்து பாருங்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, டெல்டா அப்படின்ற விஷயத்த வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிசனர்ன்றது எது அந்த ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தோம்ல இந்த பர்ட்டிகுலர் விஷயம் தான். இதை வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த லிசனரை தனியாக எடுத்து லிசனர் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை தான் எடுத்து அங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த டெல்டா தான் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ரவுட்டர் காம்பனண்ட்டுக்கு வருது, ரவுட்டர் ஃபைலுக்கு வருது. அதில் வந்து இந்த யூஸ் பிளாக்கரில் இந்த டெல்டா வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த இடத்துல -1 கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நான் வந்து react.dev வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது 2 லிங்க்குள்ளே போகிறேன். லெட்ஸ் சே ரெஃபரன்ஸ்குள்ளே போகிறேன், அதுலேருந்து லேர்ன்குள்ளே போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்ம் வந்து நான் பார்ஷியலி வந்து ஃபில் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல பிளாக்கர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபார்மை வந்து பாதியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வெளியில் போகாத அப்படின்ற மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் பேக் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு டயலாக் காட்டும் கரெக்ட்டுங்களா. எனக்கு வந்து இந்த மாதிரி வெளில போகாத அப்படின்னு சொல்லி காட்டும். நான் என்ன பண்ணுறேன், அவசரமாக என்ன பண்ணுறேன்னா 2 பேக் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேவிகேஷன் வந்து நடந்துரும் ஆக்சுவலா வந்து நேவிகேஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு ரியாக்ட்.dev வந்துரும். அந்த ஃபார்ம் வந்து பிளாக் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து URL ஒன்றா இருக்கும். ஃபார்மும் பேஜும் இருக்க இடம் ஒன்றா இருக்கும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எத்தனை வாட்டி நான் ரிவர்ஸ் பண்ணணும், இல்லை எத்தனை வாட்டி நான் ஃபார்வர்ட் பண்ணணும், அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அந்த நேவிகேஷனை ரிவர்ஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல பண்ண போகிறோம்.
இப்போ நான் 2 வாட்டி வந்து ரிவர்ஸ் போனேன்னா, அந்த டெல்டா என்னவா இருக்கும்? -2வா இருக்கும். கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெல்டா ஏன்னா கரண்ட் பேஜ்லேருந்து நான் மூவ் ஆன பேஜ் வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால -2 அப்படின்னு இருக்கும். இந்த -2வ இந்த -1னால மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? +2 ஆயிடும். அப்போது நான் எங்கேருந்து வந்தேனோ, அதே இடத்துக்கு திருப்பி போயிருவேனா? ஸோ, அந்த யூஆர்எல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில நீங்க டபுள் கிளிக் பண்ண இடத்துக்கு போயிட்டு, திருப்பி நீங்க ஃபார்ம எந்த பேஜில பிளாக் பண்ணீங்களோ, அங்கேயே நீங்க டபக்குன்னு திரும்பி வந்துருவீங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால விஷுவலைஸா டக்குன்னு வந்து பார்க்க முடியாது. பட் ஸ்டில் வந்து இத வந்து ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டா நடக்கும். அதனால விஷுவலைஸா பார்க்க முடியாது. பட் ஸ்டில் வந்து இதுதான் ரீசன் இந்த இடத்துல வந்து இந்த லைன் வந்து எழுதியிருக்குது. இந்த ஒரு சிங்கிள் லைன் எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுது பார்த்தீங்களா? உண்மையாலுமே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இது. ஸோ, இந்த டெல்டான்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணதில மெயின் ரீசனே இந்த யூஸ் பிளாக்கர் தான். அவங்களோட சேஞ்ச் லாக்ஸ்லயோ இல்ல நீங்க அவங்களோட அ ஃபாரம்ஸ வந்து ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னா, இந்த மெயினா அவங்க டெல்டாவ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ரீசனே வந்து இந்த ஒரு லைனுக்காக தான். ஓகேங்களா? ஸோ, அத வந்து அதோட ஆக்சுவல் ஃபாரமும் நான் ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டேன். இல்லன்னா அத கண்டிப்பா லிங்க் பண்ணிருவேன். பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு இந்த கோட் பேஸோட லொக்கேஷனு நான் நான் எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேனோ, எதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2 வீடியோஸில வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுத்தேனோ, ஸோ அத எங்க ரெஃபர் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ நீங்க தாராளமா அதுக்குள்ள போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ரீசன் நம்ம வந்து இந்த டெல்டான்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஸோ ஓகேங்களா? இந்த டெல்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்த வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த இண்டெக்ஸ ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவல் ஹிஸ்ட்ரியோட ஸ்டெப் நம்பர் வந்து நம்மளால டைரக்ட்டா எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் இண்டெக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க. ஸோ இந்த ரீசன் இந்த டெல்டாவையும் இந்த இண்டெக்ஸையும் வச்சு தான் நம்ம ஃபார்வர்ட் போகிறோமா, பேக்வர்ட் போகிறோமா அப்படின்ற விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷனோட ரீசன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரவுட்டர் வந்து கம்ப்ளீட்டா வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கு மேல ஒரு லேயர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. லொக்கேஷன் ஆப்ஜெக்ட் மேலே லேயர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இத யூஸ் பண்ணி தான் நம்மளோட ரியாக்ட் ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எதுக்குள்ள போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ரவுட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டாம் ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய library.tsx அப்படின்ற ஃபைலுக்குள்ள தான் போறோம். நல்லா பாருங்க. இது வந்து TSX ஓகேவா? TSXன்னா என்ன? அ எக்ஸ்டெண்டட் ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த இடத்துல TSXனா டைப்ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் ஓகேங்களா? ஸோ இதில தான் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் அந்த ரியாக்ட் காம்போனன்ட்ஸே வந்து இங்க தான் எழுதியிருப்பாங்க. லெட்ஸ் சே நம்ம யூஸ் பண்ற எல்லா ரியாக்ட் ரவுட்டிங்குமே எப்போ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட் தானே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே எங்கன்னா, இங்க தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அந்த இடத்துல வந்து அ கிரியேட் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா? இது வந்து இங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இத காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியை கால் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டுங்களா? அந்த கிரியேட் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி எங்கேருந்து வந்துச்சு? நம்மளோட இந்த history.tsக்குள்ளேருந்து தான் வந்துச்சு. கரெக்ட்டா? இந்த பாருங்க, இங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த ஃபங்ஷனு. இந்த ஃபங்ஷன் நமக்கு என்ன தரும் பார்த்தீங்கன்னா, ஒரு லொக்கேஷன் ரேப்பர் வந்து நமக்கு எடுத்து குடுக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த கெட் யுஆர்எல் பேஸ்ட் ஹிஸ்ட்ரியில வந்து என்ன இருக்கு? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி மேல எழுதுன ரேப்பரும் இருக்கு. கரெக்ட்டா? இந்த 2யும் சேர்த்து தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரியில அப்படின்ற விஷயத்து மேல பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இத தான் கிரியேட் ரவுட்டர்ல பாஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரவுட்டிங் காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. சரிங்களா? அத கிரியேட் பண்ணி அத தான் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இதோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரியாக்ட் ரவுட்டர் வந்து ஒரு ரொம்ப மேலோட்டமா பார்த்தோம்னா, இதுதான் வந்து அ திங்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ரொம்ப வந்து டெப்த்தா இல்லாட்டினாலும், நம்ம வந்து ஒரு பேசிக் லெவல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணுவோம்.
ஓகேங்களா? ஸோ, அதில வந்து டெல்டா அண்ட் இண்டெக்ஸு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் வந்து சிம்பிளா வந்து நம்ம வந்து ஒரு ரியாக்ட் ரவுட்டர் வந்து கோட் பண்ணி பார்ப்போம். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காட்டும்போது, உங்களுக்கு 50% ஆஃப் திங்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதுதான் ஐடியா அப்படின்றது தெரிஞ்சிரும். அது தெரிஞ்சிருச்சுன்னா, மீதி 50% நீங்க ஈஸியா வந்து இந்த பாடத்த பார்த்து நீங்க வந்து கத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ, அதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். பட் ஒரு சின்ன சேஞ்சு என்னன்னா, ஆக்சுவலா நம்ம வந்து இந்த வீடியோலயே வந்து நம்ம வந்து கோட் பண்ணி காட்டுறதா வந்து சொல்லியிருந்தோம். பட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணும்போது தான் பார்த்தேன், ரொம்ப வந்து ஆக்சுவலா வந்து நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ, அதனால வந்து ஒரே வீடியோல போட்டு திணிக்காம, இன்னொரு செப்பரேட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து இந்த கோட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டப் போறேன். ஐ மீன் இந்த நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு வந்து அந்த கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ, தேங்க் யூ.